அப்புறம் நீங்க எங்க போக போறீங்க? நான் ஒன்றும் முடிவு பண்ணல. எப்படியாவது கொஞ்சம் பணம் ஏற்பாடு பண்ணணும். இங்கே இருந்தா பைத்தியம் பிடிச்சிடும். எல்லாரையும் சண்டை போட்டு அனுப்பிட்டு இந்துவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேனே, அது நடக்கலைன்னா அப்பாவும் அக்காவும் என் மேலே அன்பு வச்சிருக்கிற எல்லாரும் என்னை சபிச்சிருவாங்க. அந்த சாபத்தை வாங்கிட்டா அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை. அப்புறம் எதுக்கு சவால்லாம் விட்டீங்க? சின்னதாக ஒரு வெளிச்சம் தெரிஞ்சுது. ஆனால் இப்போ ஆனா எங்க போயிருந்தீங்க? நான் ஒன் பாத்ரூம் போனேன். ஒன் பாத்ரூம் போயிட்டு எதுக்கு அழுதுட்டு வரணுமா? ஆ? நீங்க ஏன் அழுதீங்க? இல்லை, நான் எங்க அழுதேன்? கண்ணில் தூசு விழுந்துருச்சு. ட்ரெயின் வந்துருச்சு. இந்த பணத்தை வச்சுக்க. என் கையில் இதாக இருக்கு, வழி செலவுக்கு வச்சுக்க. நீ நினைச்சதெல்லாம் நிச்சயம் நடக்கும், நான் வேண்டிக்கிறேன். பூமி உருண்டதானே, விதி இருந்தா நாம எங்கேயாவது எப்போவது சந்திக்கலாம். பாய். ஹலோ, இங்க பாருங்க. இதானே உங்களுக்கு வேணும்? என் கூட வந்து என் விஷயத்துல உதவி செஞ்சீங்கன்னா இதை அர்ப்பணிப்பா நான் தருவேன். இதோ வந்துட்டேன். உன் கல்யாணத்தை நடத்திட்டு தான் வருவேல. என் வீட்டு கல்யாணத்தில் ஆகாய பந்தல் கட்டி ஆனந்த குயிலின் கச்சேரி, நட்சத்திரத்தில் எத்தி சுட்டி வெண்ணிலாவில் செய்த வெட்டி தங்கைக்கு தருவேரம் மாடி. பூங்காற்று பூக்கள் தூவி வாழ்த்தும் வாழ்த்தும். போடா. வானவில்லை சாட்சி வைத்து நாள் குறிக்கலாம், மின்னல் மீண்டும் நேரம் பார்த்து மேளம் கொட்டலாம். ஒரு கட்டி தங்கம் குவளையில் குழைத்து சந்தனம் பூசலாம். ஆனந்த கண்ணீர் வந்து கண்ணீர் ஆடும், அப்போது உள்ளத்துக்குள் மேகம் ஓடும்.
விரித்து வேட்டி தூங்கும் அந்த ராத்திரி எட்டி பார்த்து கைகள் தட்டும் சின்ன பூத்திரி சொந்தங்கள் பார்த்து தூணில் மறைந்து வெட்கத்தில் நெளிவதும் என் வீட்டு கல்யாணத்தில் ஆகாய பந்தல் கட்டி ஆனந்த குயிலின் கச்சேரி நட்சத்திரத்தில் எத்தி சுட்டி வெண்ணிலாவில் செய்த வெட்டி தங்கைக்கு தருவேன் அம்மாடி பூங்காற்று பூக்கள்